இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிள் சேட் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெப் டெக்னாலஜி என்ன, அதாவது வெப் சாக்கெட் அப்படிங்கிற ஒரு வெப் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன கோர் கான்செப்ட் இருக்குது அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷனில் நான் ஒரு மெசேஜ் அனுப்பி அதை சென்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம சென்ட் பண்ணால் அது எப்படி வாட்ஸ்அப்பில் க்ரீன் கலர் இருக்குமோ அதே மாதிரி இங்கே க்ரீன் கலர் இருக்குது. ரிசீவ் பண்ணவங்களுக்கு கிரே கலரில் இருக்கும். ஸோ அவங்க கிரே கலரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறவங்களும் அவங்களோட பர்டிகுலர் மெசேஜை சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம எண்ட் கோலாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க டெக்னாலஜியை இப்போ பார்ப்போம். நாம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பேக் எண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். எதுக்கு பேக் எண்ட் ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னா ஒரு சர்வர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பேக் எண்ட் கூட கனெக்ட் பண்ணுற எல்லா கிளைண்ட்டுக்கும் ஒரு வெப் சாக்கெட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம நோட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேக் எண்ட் லாஜிக் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பேக் எண்டுங்கிற ஃபோல்டரில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பேக் எண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ சிடி பேக் எண்ட் அப்படின்னு போயிட்டு நோடை இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா npm init-y யூஸ் பண்ணணும். நோடு கூட நான் இன்னொன்று யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பேர் என்னென்னா டைப் ஸ்கிரிப்ட். ஏன் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறேன்னா பிகாஸ் TypeScript is better than JavaScript in most places. So I am using TypeScript. So TypeScriptக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாம் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா TypeScriptை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு npx tsc -init பண்ணால் TypeScript ப்ராஜெக்ட் நமக்கு இனிஷியலைஸ் ஆயிரும். ஸோ இனிஷியலைஸ் ஆனோடனே இப்படி தான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நான் எப்பவுமே எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் பண்ணக்கூடிய சில சேஞ்சஸ் தான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ அவுட்புட் டைரக்டரியை டிஸ்ட்னு வைக்க போகிறேன், dist. அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் டைரக்டரியை வந்து வேறு ட்ரூட் டைரக்டரியை வந்து சோர்ஸ்னு வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம டைப்ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் சோர்ஸில் வைப்போம். அட் த எண்ட் ஆஃப் த டே டைப்ஸ்கிரிப்ட் எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபைல் ஆகும். ஸோ அதை வந்து டிஸ்கில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு கோடிங் கன்வீனியன்ஸ் தான் நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ சோர்ஸில் index.ts. ஓகேவா? ஸோ நம்ம என்னென்ன பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பிரஸும் WSும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பிரஸ் எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லைக் வாட் டு சே லைக் நம்ம சர்வரை கிரியேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ண போகிறோம். WS எதுக்குன்னா வெப் சாக்கெட் யூஸ் பண்ணுறதுக்கு. எப்பயுமே நீங்கள் வந்து டைப் ஸ்கிரிப்டில் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதோட அந்த பேக்கேஜோட டைப்ஸையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து type/ws நம்ம கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான செட்டப்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சர்வர் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் சர்வர். அதுக்கப்புறம் வெப் சாக்கெட் சர்வரை நம்ம கூப்பிட போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு சர்வரை இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ const app is equal to express const http server is equal to app.listen. என்ன போர்ட்டில் நமக்கு லெசன் பண்ணணுமோ அந்த போர்ட் நம்ம வச்சுக்கலாம். 8080 நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம சர்வரை கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெப் சாக்கெட்டை இனிஷியலைஸ் பண்ணணும். வெப் சாக்கெட் எப்படி இனிஷியலைஸ் பண்ணோம்னா cost wws is equal to நியூ வெப் சாக்கெட் சர்வர். ஸோ இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சர்வரை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அது கூட வெப் சாக்கெட் சர்வரை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ வெப் சாக்கெட் சர்வர் கூட கனெக்ட் ஆகக்கூடிய கிளைண்ட்ஸ் கூட எல்லாம் எப்படி நம்ம பேசுவோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான பாய்லர் பிளேட் கோட் இதுதான். ஸோ இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா wws.onConnection இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் மேக் பண்ணுறாங்களோ அவங்க கூட எல்லாம் நம்ம வந்து ஒரு வெப் சாக்கெட் கனெக்ஷனை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாமே இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே தான் நடக்கும். ஓகேவா? அதை இன்புட்டாக வாங்கி பண்ணுறது எல்லாமே நம்ம இதில் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மெத்தடை செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு சர்வரை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? சர்வரை இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய கிளைண்ட்ஸ் கனெக்ட் ஆவாங்க. ஓகேவா? மல்டிபிள் கிளைண்ட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் கனெக்ட் ஆகும்போது கனெக்ட் ஆகிற எல்லா கிளைண்ட்டுக்குமே வந்து ஒரு ரேண்டம் யூசர் நேமும் ஒரு யூனிக் ஐடியும் அசைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எந்தெந்த கிளைண்ட் வந்து சர்வர் கூட கனெக்ட் ஆகுறாங்களோ சர்வர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு யூனிக் நேமும் ஒரு யூனிக் ஐடியும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் நேம் வாங்குறதுக்கு நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கெட் ரேண்டம் யூசர் நேம். ஸோ இந்த கெட் ரேண்டம் யூசர் நேம் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டம் யூசர் நேம் கிடைக்கும். ஸோ அந்த யூசர் நேமை வந்து இந்த டேட்டாவில் ஸ்டோர் பண்ணி லைக் அதை வந்து அப்படியே நம்ம வந்து டீஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஏம் என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த கிளைண்ட்ஸ் வந்து இந்த சர்வர் கூட கனெக்ட் ஆகுறாங்களோ எங்களுக்கெல்லாம் ஒரு ரேண்டம் நேம் அசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கான கோட் இதுதான். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பெல்லாம் ஒரு நியூ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுதோ ஸோ அதுக்கு நான் எப்படி வச்சுறேன் console.log நியூ கனெக்ஷன். ஓகேவா? நியூ கனெக்ஷன் எப்பெல்லாம் ஒரு நியூ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுதோ
இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஒன் டைம் கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூசர் டேட்டா வாங்குது, கெட் ரேண்டம் யூசர் நேம் வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்புது. ஸோ இந்த பர்டிகுலர் இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முதல்ல இதை நம்ம பில்ட் பண்ணோம் npx tsc. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா npx tsc நான் இங்கே கிளிக் கொடுத்தோன்னே இங்கே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகுது. ஸோ இதில் தான் வந்து நம்ம டைப் ஸ்கிரிப்டோட ஈக்குவலன்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் ட்ரான்ஸ்பைல் ஆகி இங்கே தான் இருக்கும். ஓகேவா, இது போய் ட்ரான்ஸ்பைலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதை இப்போ நாம ரன் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிளைண்ட்ஸ் வந்து இந்த சர்வர் கூட கரெக்டாக கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நாம் இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் போகலாம். ஸோ இன்னும் நீங்கள் சர்ச் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போஸ்ட் உமன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் வருவீங்க. இங்கே போயிட்டீங்கன்னா இங்கே ரீடைரக்டர் ஆகும். ஸோ இவங்க தான் இப்போ இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே WS லோக்கலோஸ்ட் 8080 இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. அதாவது 3மே வெவ்வேறு கிளைண்ட்ஸ். ஓகேவா, அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா கிளைண்ட்ஸ் கூடயும் நான் கனெக்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டும் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் சர்வர்கிட்டேருந்து வந்திருக்கு. ஓகேவா, சர்வர்கிட்டேருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு? எலிஃப் அக்காலுங்கிறது உங்கள் பேர் அலிஷியா, உங்கள் பேர் வந்து டோனி. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு நேமும் ஒரு யூனிக் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது எப்படி கொடுத்துருக்கோம்? ஒரு வெப் சாக்கெட் கனெக்ஷன் மூலமாக கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி யூசர் கூட கனெக்ட் ஆகிட்டோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ ஓவர். இப்போ ஒரு யூசர் ஐ அப்படின்னு மெசேஜ் அனுப்புனாருன்னா, இந்த சர்வருக்கு ஐன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனாருன்னா அந்த மெசேஜை மற்ற யூசர்ஸுக்கு நம்ம ப்ரொபகேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ மற்ற யூசர்ஸுக்கு இது ப்ரொபகேட் பண்ண போகிறோம் ஒரு குரூப் சாட் மாதிரி. ஸோ எந்த மெசேஜ் யூசருக்கு எந்த மெசேஜ் வந்து யூசர் கிளைண்ட் கிட்டேருந்து வந்தாலும் அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் இது தான். எப்படி வெப்சாக்கெட் கொடுக்கல நடக்கிற எல்லா கனெக்ஷனோட மெசேஜ் இதுக்குள்ளே இருக்குமோ அதே மாதிரி கிளைண்ட் கிட்டேருந்து வர்ற மெசேஜ் எல்லாம் நம்ம இப்படி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மெசேஜ் நீங்கள் ஒரு சின்டெக்ஸ் இருக்கு பார்த்துக்கிட்டிங்களா, அதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வாங்கினதுக்கப்புறம் இந்த மெசேஜை நான் மற்ற கிளைண்ட்ஸுக்கு அனுப்பணும். ஸோ மற்ற கிளைண்ட்ஸை எப்படி நான் ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற கிளைண்ட்ஸோட டேட்டா எல்லாமே இந்த wss.clients அப்படிங்கிற இது வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு கிளைண்ட்டையும் ட்ராவர்ஸ் பண்ணி எந்த கிளைண்ட் எல்லாமே ரெடி ஸ்டேட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த டேட்டாவை அனுப்ப போகிறேன். இது சும்மா ஓகேவா. ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ws.on மெசேஜ் அதாவது யூசரிடம் வரும் எந்த மெசேஜாக இருந்தாலும் அதை நம்ம சர்வர் கூட கனெக்ட் ஆகிருக்க எல்லா கிளைண்ட்ஸுக்குமே ஃபார்வர்ட் மூலமாக ட்ராவர்ஸ் பண்ணி ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே நம்மளால் அந்த டேட்டாவை சென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த பர்டிகுலர் இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நம்ம ரீரெண்டர் அதாவது மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபைல் பண்ணணும். ஸோ nps txt பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட் இண்டெக்ஸ் .js கொடுத்துட்டோம்னா இப்போ இங்கே போவோம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் மறுபடியும் எல்லாத்தையும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அகைன் கனெக்ட். ஸோ நம்ம 3 கிளைண்ட்ஸ் வந்து சர்வர் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெசேஜ் அனுப்புவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மெசேஜை நான் அனுப்புனேன்னா இந்த மெசேஜை நான் இங்கே அனுப்பினோன்னே எல்லா கிளைண்ட்ஸுக்குமே அதாவது 1 2 3 இந்த கிளைண்ட்டும் சேர்த்து தான். இந்த கிளைண்ட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ரிசீவ் ஆயிருக்கு, இதுவும் ரிசீவ் ஆயிருக்கு, இதுவும் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து அனுப்புகிற மெசேஜை மற்ற கிளைண்ட்ஸ் ரிசீவ் ஆகுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம பேக் எண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது இட் இஸ் அப் அண்ட் ரன்னிங். ஸோ அடுத்தது ஃப்ரண்ட் எண்ட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் எண்ட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரியாக்ட், அப்புறம் தேவையான அளவு டெய்ல்வின், அப்புறம் வந்து டைப் ஸ்கிரிப்ட். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பாத்திரமான ரியாக்டை ரெடி பண்ணிப்போம். ஸோ அதுக்கு npm create wait at a latest அப்புறம் பேர் நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு பேர் ஃப்ரண்ட் எண்ட். ஐ சக் அட் நேமிங். ஸோ அதனால் இவ்வளோ டம்மாக தான் எனக்கு நேம் கொடுக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்குள்ளே போயிட்டோம்னா அடுத்தது டெய்ல் விண்டை நம்ம இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ டெய்ல் விண்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு சில பொருட்கள் எல்லாம் வேணும்ல. ஸோ அதுக்கு டெய்ல் விண்டை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ npm install tailwind css post css ஆட்டோ ப்ரிஃபிக்சர் இதெல்லாமே டெய்ல்விண்ட் டாக்குமெண்டேஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா டெய்ல்விண்டை இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் tailwind.config ஃபோல்டர் போய்க்குங்க. இதில் சில மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணணும். ஒன்று என்னென்னா கண்டென்ட் பேஜில் எந்தெந்த கண்டென்ட்லலாம் வந்து நம்ம இதை அப்ளை பண்ணணும்னு கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இந்தந்த ஃபைல்ஸ்லாம் வந்து இது வந்து ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு காரணமாயிரும். அடுத்தது ஒரு பர்டிகுலர் இமேஜை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. கிட்டப்பில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அசட்குள்ளே போயிட்டு whatsapp.background. ஸோ இதுதான் நம்ம அப்ளிகேஷனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகேவா, ஸோ அடுத்தது tailwind.config ஃபோல்டர் போயிட்டு நான் எப்போல்லாம் பேக்ரவுண்டை வந்து அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறேனோ ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டம் கமாண்ட் கொடுத்துருவேன். ஸோ டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இது என்னென்னு இப்போ தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம மோர்லி ஃபோக்கஸ்ட் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் அந்த யூஐ தான். ஏன்னா யூஐ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்ல்விண்ட் கூட யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ அடுத்தது சில க்ளீன் அப்பெல்லாம் பண்ணணும். index.css போயிருங்க, இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன காப்பி பண்ணணும்னா டெய்ல்விண்டோட கான்ஃபிகரேஷன். இது எல்லாமே எங்கே இருக்குன்னா
டெய்ல்விண்டோட டாக்குமெண்டேஷனில் இருக்கும். அழகாக பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். பட் டெய்ல்விண்ட் டாக்குமெண்டேஷன் போனீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன நம்ம பண்ணணும்? மேக்ஸிமம் எல்லாமே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆப்பை ரன் பண்ணோம். npm run dev கொடுத்துட்டோன்னா நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த பர்டிகுலர் பேஜில் தான் நம்ம அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ hello world அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் we have given. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாட் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே போகலான்னா சோர்ஸில் காம்போனன்ட்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு chat.tsx ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணத இங்கே இம்போர்ட் பண்ணிப்போம். ஓகேவா? இம்போர்ட். ஓகேவா? ஸோ நம்ம சாட் ஸ்க்ரீனை இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ சாட் ஸ்க்ரீனுக்கு தேவையான யூஐ எல்லாம் இப்போ நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இது மேக்ஸிமம் உங்களுக்கு கட் மாதிரி வரும். பிகாஸ் யூஐ பண்ணுறதுல ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் யூ போர். வி லெட் ஃபோக்கஸ் ஆன் த ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ யூஐ பார்ட்டை இப்போ நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து நம்ம யூஐ பண்ணிட்டோம். ஸோ இது ஒன்றும் பெருசால இது சிம்பிள் வாட்ஸ்அப் யூஐ தான். இது வந்து எனக்கு வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணி ஐ ஹவ் ஜஸ்ட் கேம் அப் வித் திஸ் யூஐ. ஓகேவா? ஸோ இதில் பெருசாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் இது தான் வந்து இதை குறிக்குது. ஓகேவா? இந்த யூசர் இமேஜ் லோட் பண்ணுறது, அவங்களோட நேம்ஸ், அவங்க ஆன்லைன் இருக்காங்களா ஆஃப்லைன் இருக்காங்களா அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பார்ட் வேர் வி வில் பி லைக் ஆடிங் த மேஜிக்குன்னு சொல்லாமா நம்ம சேட்டிங் சிஸ்டம் இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் சேட் பண்ணோன்னா நமக்கு முக்கியமாக என்ன வேணும்? ஒரு இன்புட் ஃபீல்டு வேணும். ஓகேவா? ஸோ லெட் அஸ் கிரியேட் த இன்புட் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இன்புட் ஃபீல்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இன்புட் ஃபீல்டுனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜை நம்ம செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நம்ம கொடுக்கணும்னா இம்போர்ட் யூஸ் ஸ்டேட். ஓகேவா? ஸோ யூஸ் ஸ்டேட்டை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இந்த இன்புட் ஃபீல்டில் என்ன கொடுக்க போகிறோம்? we are just gonna send a message. ஓகேவா? ஸோ இந்த மெசேஜை தான் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். நம்ம இன்புட் ஃபீல்டை இங்கே பிளேஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது சென்ட் பட்டன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ லெட் அஸ் கிரியேட் our பட்டன் here. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் யூஐ ரெடி ஆகிடுச்சு. we have this chatting screen and a send button. ஓகேவா? இந்த சென்ட் பட்டனுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ சென்ட் பட்டன் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் கூட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ சர்வர் கூட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற லாஜிக்கே நம்ம எழுதலை. ஓகேவா? ஸோ அந்த லாஜிக் எப்போ நடக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் டு சர்வர்னால நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம சர்வர் கூட கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த அப்ளிகேஷன் லோட் ஆனோடனே நம்ம வந்து சர்வர் கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ சர்வர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் லோட் ஆனோடனே ஒன்று ரன் ஆகணும்னா உங்கள் ரியாக்ட் தெரிஞ்சுன்னு உங்களுக்கு தெரியணும். we have to யூஸ் எஃபெக்ட். ஸோ யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் லோட் ஆகும்போது ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை ரன் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் எஃபெக்ட். ஸோ யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் கோனா கனெக்ட் டு த பேக் எண்ட் சர்வர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? கான்ஸ்ட் நியூ சாக்கெட் கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு நியூ வெப் சாக்கெட். ஸோ இந்த பர்டிகுலர் இதில் தான் நம்ம வெப் சாக்கெட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ வெப் சாக்கெட் ஓப்பன் ஆனோடனே அதாவது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியணும் இல்லை? எப்போல்லாம் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா லெட் கிவ்ஸ் அஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்? நான் இன்னொன்று உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், எந்தெந்த கிளைண்ட் எல்லாம் வந்து சர்வர் கூட கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ரேண்டம் யூசர் நேமும் ஒரு ஐடியும் செட் பண்ணுவோம். ஸோ இப்போ எப்படி யூசர் நேம் வாங்குறது? அதாவது வந்து இந்த யூஸ் எஃபெக்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரண்ட் எண்ட் கூட நேம் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எப்படி யூசர் நேம் வாங்குது? இது வந்து பேக் எண்ட் வந்து நமக்கு டேட்டா சென்ட் பண்ணுது. ஓகேவா? அந்த பேக் எண்டை எப்படி ஃப்ரண்ட் எண்ட் வாங்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி நியூ சாக்கெட் டாட் ஆன் மெசேஜ். இதில் நம்ம பேக் எண்ட்லேருந்து வர்ற மெசேஜ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னே நமக்கு நல்லா தெரியும் பேக் எண்ட் என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து யூசர் டேட்டா அனுப்பும். ஸோ யூசர் டேட்டாவை வாங்கி யூசர் நேம்லையும் ஐடியிலையும் நம்ம செட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எஸ்டாப்ளிஷ் ஆன கனெக்ஷன் நம்ம எங்கே பிரிண்ட் பண்ணணும்ல. ஸோ இல்லை செக் பண்ணலாம் எங்கே கரெக்டாக வருதுன்னு. ஸோ இங்கே சேட் ஆன்லைன் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து என்ன கொடுக்கலாம்னா ஐடி. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் நான் மறுபடியும் பேஜை ரீலோட் பண்ணுறேன். இப்போ யூசர் நேம் மாதிரி இருக்குது. மறுபடியும் ரீலோட் பண்ணுறேன். மியல்லினிகோ கிமிகோஷோ ஏதோ ஒரு பேர் வந்திருக்கு. ரீலோட் பண்ணுறேன். ஜான்ஸ்டோன். ஸோ we have successfully created the connection. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் எஃபெக்டில் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷனில் இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் லோட் ஆகிறதுக்கு முன்னாடி இது லோட் ஆயிரும். ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னே
கனெக்ஷன்லேருந்து வரக்கூடிய யூசர் நேமையும் ஐடியையும் நாம் வந்து செட் பண்ணுறோம். செட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நம்ம இது பண்ணிட்டோம். அடுத்தது மெசேஜ் அனுப்பணும். ஓகேவா? ஸோ மெசேஜ் அனுப்புறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இன்புட் ஃபீல்டும் கிரியேட் பண்ணிட்டோம், இந்த பட்டனும் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஆன் கிளிக் அப்போ சென்ட் மெசேஜுங்கிற ஃபங்க்ஷனை தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட் மெசேஜுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மெசேஜை எங்கே அனுப்புவோம்? ஒரு சாக்கெட் கனெக்ஷன் மூலமாக பேக் எண்டுக்கு அனுப்பணும். அப்போ அந்த சாக்கெட்டோட சம் வேரியபிள் நமக்கு வேணும்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாக்கெட்டை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். இதுதான் நம்மளோட சாக்கெட். ஓகேவா? இனிஷியலாக நல்லா இருக்கு, ஏன்னா நம்ம எந்த விதமான கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணணும்? செட் சாக்கெட் இஸ் ஈக்குவல் டு நியூ சாக்கெட். ஸோ இதுதான் நம்மளோட சாக்கெட். ஸோ இந்த எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து ஒரு யூனிக் கனெக்ஷன் தானே. ஸோ அந்த கனெக்ஷனை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மெசேஜ் அனுப்பக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னா const send message if socket dot sound and message இருக்குன்னா, ஏன்னா நம்ம வந்து டம்மி டேட்டா அனுப்பணும்னு இல்லைல்ல, எப்பயுமே மெசேஜ் எப்படி அனுப்பாதீங்க, யூ ஹேவ் டு ஸ்ட்ரிங்கிஃபை இட். ஓகே, ஸோ திஸ் சென்ட் மெசேஜ் என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட் எவர் த மெசேஜ் வி ஆர் டைப்பிங். ஸோ இது இங்கே என்ன டைப் பண்ணாலும் அதை வந்து சென்ட் பண்ணிடணும். ஸோ கரெக்டாக சென்ட் பண்ணதான் நம்ம எங்கே பார்க்கலாம்னா இங்கே பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வேர் த கனெக்ஷன் இஸ் கெட்டிங் எஸ்டாப்ளிஷ்ட், ரைட்? ஸோ வந்து இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வேர் ஆர் திஸ் திங் இஸ் ஓகே. சென்ட் மெசேஜுங்கிறத நம்ம கால் பண்ணல, ஸோ வி ஹேவ் டு கால் இட். ஓகேவா? ஸோ கால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த மெசேஜை நான் இப்போ சென்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சென்ட் இட். ஸோ சென்ட் பண்ண மெசேஜ் இங்கே ரிசீவ் ஆயிருக்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற கிளைண்ட்ஸும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி சென்டிங் த மெசேஜ். பட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. யார் அனுப்புகிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இவருக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெசேஜ் கூட சம் அதர் டேட்டாவும் நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ சம் அதர் டேட்டா என்னெல்லாம் அனுப்ப போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூசர் நேம் அனுப்ப போகிறோம், அப்புறம் வந்து வி ஆர் கோனா சென்ட் த யூசர் ஐடி. ஓகேவா? ஸோ இப்போ இதை சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மெசேஜ் அனுப்பி பார்ப்போம். ஓகேவா? ஸோ சென்ட். ஸோ இப்போ என்ன வருது? இந்த பர்டிகுலர் யூசர் வந்து இந்த மெசேஜை சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜை நம்ம சென்ட் பண்ணிட்டோம். ஸோ சென்ட் பண்ண மெசேஜை இப்போ நம்ம படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மெசேஜ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் மெசேஜை நம்ம இது பண்ணிடணும், செட் மெசேஜ் எம்டி. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ whenever I send the message இது வந்து இன்புட் ஃபீல்ட் ஆயிடும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா like we are gonna receive those messages. How can we receive those messages ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த லிஸ்ட்டில் எல்லா மெசேஜும் இருக்கணும். ஓகேவா? ஸோ வேர் கேன் வி கிரியேட் இயர். ஓகேவா? ஸோ மெசேஜ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மெசேஜ் லிஸ்ட்டில் எல்லா மெசேஜுமே இருக்கும். இப்போ இந்த மெசேஜுங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் லைக் அ மாடல். ஓகேவா? ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ we are just gonna give the message இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இந்த மெசேஜ் அதாவது சர்வர்கிட்டேருந்து வர்ற எல்லா மெசேஜ்லேயும் ஐடி இருக்கும், யூசர் நேம் இருக்கும், ஸ்ட்ரிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் தான் வந்து நம்ம எல்லா மெசேஜும் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த மெசேஜுங்கிற லிஸ்ட் இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் தான் எல்லா மெசேஜும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், நியூ சாக்கெட் டாட் ஆன் மெசேஜ் என்ன பண்ணுது, எந்த மெசேஜ் சர்வர்கிட்ட இருந்து வந்தாலும் இந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே தான் ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி யூசர் டேட்டா வாங்குகிறோம். ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து யூசர் டேட்டா வாங்குவோம். ஸோ ஒன்ஸ் இது யூசர் டேட்டா வரும், இல்லாட்டி இன்னும் வரும் மெசேஜ் தான் வரும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி மெசேஜ் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ செட் மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு இது. ஓகே, ஸோ இப்போ என்ன இங்கே நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட் எவர் த மெசேஜ் இஸ் பீயிங் சென்ட். ஓகேவா? இந்த மெசேஜ் நம்ம சாக்கெட் வழியாக சென்ட் பண்ணாலும் இங்கே பாருங்கள் வாட் எவர் த மெசேஜ் வி ஆர் சென்டிங் அது வந்து அழகாக வந்து சர்வருக்கு ரிசீவ் ஆயிடுது. ஓகேவா? இனி சர்வர் கிட்ட இருந்து வர மெசேஜ் எல்லாம் நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போறோம்னா இந்த மெசேஜ் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ண போறோம். இப்போ மெசேஜ் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணதால இங்க நம்ம ரெண்டர் பண்ணணும். ஸோ இப்போ மெசேஜ் லிஸ்ட்ல நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய மெசேஜோட மெசேஜை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிம்பிளா ஒரு டேட்டா சென்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து லெட்ஸ் கீப் இட் ஹெலோ. ஓகேவா? ஸோ அதை நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ லெட்ஸ் சேஞ்ச் தட் ஃபாண்ட்டை மாற்றணும்னா நமக்கு தெரியும் இங்கே எல்லோ ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கிருந்து சென்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேவா? ஐ வில் சென்ட் இட் அகைன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம மெசேஜும் ரிசீவ் பண்ணுறோம், மெசேஜும் சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து லைக் வாட்ஸ்அப்பில் வர மாதிரி யூஐ கொடுப்போம்.
let's give it as message.tsx. ஸோ இந்த message.tsx என்ன பண்ண போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் கோனா சிம்பிளி லைக் மெசேஜை வாங்க போகுது. அந்த மெசேஜ் சில பேராமீட்டர்ஸோட வாங்க போகுது. ஓகே, இப்போ யூசர் மெசேஜ் வாங்குறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் மாதிரி யூஐ கிரியேட் பண்ணோம். அதுவும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரி ஒரு சிம்பிள் யூஐ. ஸோ இந்த யூஐயை இப்போ நம்ம டெஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துடலாம். லைக் த க்ரீன் பேக்ரவுண்ட் இதெல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே சிம்பிள் சிஎஸ்எஸ் தான். இந்த பர்டிகுலர் மெசேஜ் கம்போனண்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம், யூசர் நேம் கொடுக்குறோம், இன்னும் யூசர் மெசேஜ் இன்னும் யூசர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இஸ் கரண்ட் யூசர். ஸோ இது கரண்ட் யூசர் எதுக்குன்னா, ஸோ எய்தர் வி ஹேவ் டு கரண்ட் யூசர்னா நம்ம எங்கே டிஸ்பிளே பண்ணணும், இந்த சைட் டிஸ்பிளே பண்ணணும். லைக் அதர் யூசர்ஸ்னால் நம்ம எந்த சைட் டிஸ்பிளே பண்ணணும், இந்த சைட் டிஸ்பிளே பண்ணணும். அதே மாதிரி கலர் ஸ்கீமாவும் மாறும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே div டாட் இந்த பர்டிகுலர் இது இருக்கிறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மெசேஜில் தான் வந்து என்னென்ன மெசேஜ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே ரெண்டர் ஆகும். இதில் கீ கொடுக்கணும். பிகாஸ் வி நோ தட் எனி லிஸ்ட் ரெண்டரிங் எனி காம்பனண்ட்டை நம்ம லிஸ்ட்டாக ரெண்டர் பண்ணுறோம்னா அதெல்லாம் இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கீ கொடுக்கணும். ஸோ யூசர் நேம் அனுப்புகிறோம், மெசேஜ் அனுப்புகிறோம், இஸ் கரண்ட் யூஸராக இல்லையாங்கிறத நம்ம அனுப்புகிறோம். ஸோ இப்போ நம்ம மெசேஜ் அனுப்பி பார்த்துருக்கோம். ஹலோ அப்படின்னு நான் இப்போ பர்டிகுலர் மெசேஜ் அனுப்பினேன்னா என் மெசேஜ் இங்கே போகுது. ஸோ நம்ம இங்கிருந்து அனுப்பிச்சு பார்ப்போம். ஸோ இங்கிருந்து நான் மெசேஜை அனுப்புகிறேன். ஸோ இதில் வந்து லெட்ஸ் சேஞ்ச் திஸ் அண்ட் திஸ் சென்ட் மெசேஜ். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் யூசர்கிட்டேருந்து வர மெசேஜும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு மெசேஜை நம்ம அனுப்போம். ஸோ இங்கேயும் வந்து ஸோ அண்ட் சென்ட். ஸோ அந்த மெசேஜும் நமக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ இங்கே என்ன மிஸ் ஆகுது, லைக் சென்டர் கிட்ட வரும்போது அந்த டேக் மட்டும் இல்லை. ஸோ ஃபைண்ட் அவுட் வை த டேக் இஸ் நாட் தேர். ஓகே, யூசர் நேம் இஸ் 0. ஓகே, யூசர் நேம் 0 x white. This should be getting render right, and we will render a username. Okay, so successfully எல்லாம் நடக்குது. So send it. Circuit. Let's send here. Send it. Okay, ஸோ டிஃப்ரெண்ட் யூசர் கிட்ட இருந்தால் டிஃப்ரெண்ட் யூசர் டைம் வரும்போது இது கரெக்டாக பண்ணுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து பேக் அண்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் இன்டகிரேஷனும் பண்ணிட்டோம். நமக்கு வெப் சாக்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் எஃபெக்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் எஃபெக்ட் யூஸ் ஸ்டேட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா நியூ டெக்னாலஜி, அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ரெட் கலர் பட்டன் அமைக்கிக்கோங்க. ஸோ யூ வில் கெட் மோர் வீடியோஸ் அண்ட் தட் பெல் ஐக்கான் அமுத்தினால. ஸோ ஏதோ ஒன்று அதை பண்ணிடுங்க. ஓகே, let's continue with new concepts and new videos yet to come. Okay, bye.